உடன்பிறப்புகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இவர்கள் இருந்தால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலையிலே இங்கே ஐயா அவர்கள் அழைத்திருந்தார். முக்கிய காரணங்களால் வரமுடியாத காரணத்தினால் நான் சென்றுவிட்டேன். இருந்தும் எப்படியாவது இவர்களிடத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு திருமுகங்களை பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் ஆணையிட்டால் உடனே வந்திருக்கின்றேன். அன்பான வேண்டும் ஆணையிடும் அளவுக்கு பெரியார் கிடையாது தலைமை ஆசிரியர். அவருடைய வழிகாட்டுதல் படி நமது பள்ளிக்கூடம் நடக்குது. அவ்வளவுதான். ஒரு அன்பாக போய் கேட்டுட்டு வரணும். அவ்வளவுதான். ஐயா நடக்காத சொன்னேன். சீக்கிரம் ஸ்கூல் வந்து ஓபன் பண்ண ஐயா ஒரு நிகழ்ச்சி அமைச்சர்லாம் வராங்க, அதை ரெடி பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய தலைமையாசிரியர் கூட விலையில்லா மிதிவண்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு விலை இருக்குது, ஆனால் தமிழக முதல்வர்கள் நம்மளுக்கு விலை இல்லாமல் தராது. அம்மா நான் சொன்னாங்க இதுக்கு விலையை தரதுன்னு சொன்ன விலை இருக்குது. நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மக்கள் மேலும் மாணவ கண்மணிகளுக்கு அக்கறையின் காரணமாக இந்த மிதிவண்டி கொடுத்து வழங்குகின்றார். மிதிவண்டி என்பது நம்ம இப்போ சைக்கிள் மிதிவண்டினோம். இது 1817 வந்து ஒரு ஜெர்மன் நாட்டுக்காக கண்டுபிடிச்சாருன்றாங்க. உடல் வலிமை பெறுவதற்கும் உள்ளம் வலிமை பெறுவதற்கும் நம்மளுடைய நினைவுகள் செல்லாமல் இருக்கிறதுக்கும் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலச்சக்கர பிடின்னு சொல்லி இன்னைக்கு கீழே இருப்போம், நாளைக்கு மேலே போவோம், நாளைக்கு மேலே போய் அதே மாதிரி காலச்சக்கர பேர் தான் இந்த மிதிவண்டியினுடைய 2 சக்கரங்களையும் ஒரே இடத்துல இருந்தா நாமளும் போக முடியாது. நம்முடைய முயற்சி செய்து காலுக்கு வலுவான ஒரு அதாவது மிதிச்சா தான் அடுத்த போக முடியுன்றதுக்காக ஒரு தத்துவம் தான் சைக்கிள். இந்த சைக்கிள் இங்கே வழங்கத்துக்கு ஏற்பாடு செஞ்ச ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கொடுத்து, அதே மாதிரி பாப்பா அவங்க வந்து தகவல் பற்று இருக்கு, அவங்களுக்கு பெருமை, அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை. அதை காட்டிலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப பெருமை. இருக்கிற வேலை செய்து இருக்கிற பள்ளியிலேயே நம்ம பள்ளி வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் முன்மாதிரியா இருக்குது. அந்த குழந்தைக்கு தலைவர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கெல்லாம் படிச்சு நல்ல பெரியார வரணும். நீங்கெல்லாம் படிக்கிறீங்க, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா வந்து 1000 கனவோடு இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க நாளைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நம்ம பற்றி படிச்சு நம்ம கொடுத்தா காப்பாற்றுறது. எவ்வளவு பேர் வண்டி ஓட்டுற ஆசைப்பட்ட டிரைவருக்கு சாதாரண வேலை செஞ்சவங்களாம் நம்ம அப்பா கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடுறத இல்லையோ, நீங்க எப்படின்னா முன்னேறணும்னு உங்களுக்காக 24 மணி நேரம் உழைச்சி அவங்க உங்களை காப்பாற்றுறாங்க. அந்த தாய் தந்தையை தெய்வமா நினைச்சு அந்த தெய்வத்துகளுக்கு நீங்க நன்றிகளை செய்யணும்னா அந்த தெய்வங்க என்ன கனவு காட்டுறாங்களோ அந்த கனவை நீங்க நிறைவேற்றணும். இதுதான் பள்ளி பருவத்தை வந்து உங்களுடைய நினைவை வந்து செதறக்கூடாது. படிப்பு 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 இருக்கணும். இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முன்னேறதுக்கு எந்த நேரமும் கிடைக்காது. அதனால நம்மளுக்கு வந்து இந்த உலகைக்கு நம்மளுக்கு தந்து நமக்கு உணவு கொடுத்து நம்ம மேல உயிரே கொடுக்குற நம்ம தெய்வங்களாக தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு தாய் தந்தை தான் முதல் தெய்வம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வழிகாட்டுறாங்க தெரியுமா, பிதா. இவங்க வந்து அடுத்த தெய்வத்துல வர. அதனால இந்த 2 தெய்வத்துக்கு 2 கண்ணுகளை நினைச்சு நீங்க விளையாடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையோட கஷ்டப்படுங்க. இந்த பாப்பா எப்படி கராட்டால ஜெயிச்சு வந்திருக்குதோ அதே மாதிரி இப்ப இந்த பாப்பா கராட்டால ஜெயிச்சு வந்திருக்கிறத அது வேலை தெரிஞ்ச அவசியமே இருக்காது. அதுக்காக வீடு தேடி வேலையை வரும், எல்லாமே வீடு தேடி வரும். காரணம் உழைப்பு முயற்சி தான். உழைப்பு முயற்சி இல்லாதவன் மனிதன் எந்த நேரத்தில் முன்னேற முடியும். அதனால காலையில் எழுந்த உடனே அம்மா அப்பாவை வணங்கி இங்க வந்து டீச்சர்களை வணங்கி உங்க வாழ்க்கையில முன்னேறி நல்ல இடத்துக்கு வரணும். நாங்களாம் இன்னொரு 10 வருஷம் இருப்போமோ இருக்க மாட்டோம். ஆனா 10 வருஷம் பொறுத்து இங்க படிச்ச ஒருத்தர் பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்கன்னு சொல்லணும், ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். புரியுதா? உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரே செல்வம்னா கல்விதான். வேற எல்லா பொருளும் அழிச்சிடலாம். ஒரு சவரம் மோதிரத்தை கூட பண்ணி அடமான வச்சிடலாம். ஆனா நீ கற்ற கல்வியை மட்டும் நீ கத்துக்கிட்டா உங்க பூமி பண்ற எந்த கூட நீ சுத்தலாம். உங்களை கத்துக்கிறதுக்கு யாரால முடியாது. அந்த கல்வி செல்வத்தை நீ பெருமைக்கு ஒரு வெறியோட உறுதியோட உங்க தாய் தந்தையரோட கனவு நிறைவேற்ற படிங்க படிக்கன்னு கேட்டு இந்த பிள்ளைகளை அன்போடும் ஆதரவோடும் ஒரு அவர் எப்படி சொல்றது சாரு இதுக்கு முன்னாடி வேலை அவங்க இதுல இருக்க சகப்பட்ட அங்க கூட சாரை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. சாரு நினைச்சாதான் இவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா படிச்சுனா எல்லாமே நல்ல இடத்துல வருவீங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான சாரு. அவரை பேசி கேட்டு அதுக்கு மேல போட்டு நாங்கள் பார்த்து சொன்னேன். எதுக்கு பேச நாங்க பேசணும்னு வச்சுக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ டாக்டர் குழந்தைய 2 முறை வச்சுக்கேன், ஊசி கொடுக்குற டாக்டர் சொல்லுவாங்க சாப்பியாமா இப்படிமா இருக்கு பேசிய தக்கல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வேலை வந்து உங்களுக்கு 2-3 அறிவுரை சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேலை சர்டிஃபிகேட் இருக்கு ஈஸியாக இருக்குது. கூலி
ஒழிச்சு விடாதீங்க, முயற்சி விடாதீங்க கூறி மிக முக்கியமா உங்களுடைய ஒரு சித்தப்பாவோ ஒரு பெரியப்பாவோ ஏதோ ஒரு சான்று வச்சிருப்பாங்க. 2 கையில் உங்களை வந்து நீங்க கை தட்டி கும்பிடுறீங்க. ஆனா நான் 2 கையை வச்சு உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். செல்ல பார்க்காதீங்க, செல்ல பார்க்காதீங்க, செல்ல பார்க்காதீங்க. செல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு நம்மளுடைய லட்சியம் போயிடும், உறுதி போயிடும், பயம் நம்மளை வந்து சூழ்ந்து போயிடும், மூல செலவு செஞ்சிருவாங்க. இது தயவுசெய்து செல்ல பார்க்காதீங்க, செல்ல பார்க்காதீங்க, செல்ல பார்க்க. செல்லுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல செல்லுன்னு சொல்றான், கைப்பற்றி சொல்றான். அது உண்மையான பேர் வந்து காலத்திறன். காலத்திலனா அவரை வந்து 2 ஹவர் 3 ஹவர் அது ஆட்டோமேட்டிக் தெரியும். தயவு செய்து செல்ல பார்க்கறீங்க. ஏன்னா இப்போ வந்து உலக ரிலேட் இருக்குது. ஒரே வீட்டில் இந்த பக்கம் பையன், இந்த பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் அம்மா அப்பா தாத்தாவை போடுறாங்க. 2 அடி தூக்கிட்டு உட்காந்து யாரும் சாப்பிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து செல்ல பார்த்தா 5 செல்லு ஒரே வீட்டில் ஓடும். இதனால நம்மளுடைய இன்பம் போயிடும், பாசம் போயிடும். ஆனால் தயவு செய்து செல்ல பார்க்காதீங்கப்பா, படிப்பை பாருங்க கேட்பேன்.